Students, இப்போ இந்த வீடியோவில் coordinate geometry to find the equation of a straight line அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ட்ரெயிட் லைனோட ஒரு ஈக்குவேஷனை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் லைன்னா என்ன? 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணால் ஒரு லைன் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிறது ஹரிசாண்டலாக இருக்கலாம், வெர்டிக்கலாக இருக்கலாம், ஸ்லாண்டிங்காக இருக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் இல்லை இந்த மாதிரி ஸ்லாண்டிங் எப்படி வேணால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? அதுக்கு நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ் டேர்ம், ஒரு ஒய் டேர்ம், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதானது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். ஸோ இதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 மெத்தட் கொடுத்துருக்காங்க. நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல சம்மில் எம் கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, இன்டர்செப்ட் சி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எப்படி டெரைவ் பண்ண முடியும்? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்துடலாம். எப்படின்னு பாரு, ஸ்லோப் கொடுத்துருக்காங்க எம், அதை எழுதிக்கலாம். சி வந்து என்ன வேல்யூ அதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டெரைவ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஸ்லோப்பும் இன்டர்செப்டும் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இதுக்கு பதில், அதாவது இந்த ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, இன்டர்செப்ட் பதிலாக பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஸ்லோப் கொடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னு என்ன ஃபார்முலா? y மைனஸ் y1 ஈக்குவல் டு எம் இன்டூ எக்ஸ் மைனஸ் x1. அப்போ x1 நம்மளுக்கு வேல்யூ தெரியும், y1 வேல்யூ தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எம்மோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டெரைவ் பண்ணி இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். இது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். எப்போது ஒரு பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட், செகண்ட் மெத்தட் புரிஞ்சுதா? தேர்ட் மெத்தடில் ஸ்லோப் கொடுக்கல, அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 பாயிண்ட்ஸ், ஒரு பாயிண்ட் கொடுத்தது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. ஸோ x1 y1 x2 y2 வேல்யூஸ் தெரியும். இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ 3 மெத்தட் ஆயிடுச்சா? அண்ட் லாஸ்ட் மெத்தட், ஸ்லோப் கொடுக்கல, பாயிண்ட்ஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஏ வேல்யூ பி வேல்யூ, அதாவது இன்டர்செப்ட்ஸ், எக்ஸோட இன்டர்செப்ட் ஒய்யோட இன்டர்செப்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஏ வேல்யூ போடணும், பி வேல்யூ போடணும், கிராஸ் மல்டிபிகேஷன் சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா என்ன ஃபார்முக்கு வந்துடும்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு வந்துடணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 4 மெத்தட் இருக்குது. 4 மெத்தடில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு கவனித்து இந்த 4 ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இந்த 4 ஃபார்முலாவையும் நீங்கள் நல்லா தரோவாக மெமரைஸ் பண்ணிக்கணும். கொஷினில் கவனித்து பார்க்கணும் என்ன கொடுத்துருக்காங்களோ, அப்போ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? தேங்க்யூ.